சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் யார் பண்ணலாம்? ஸோ முக்கியமாக ஒரு பிரச்சனை இது. ஸோ முதல்ல எஸ்ஐபி எஸ்டபிள்யூக்குன்னு நிறைய சந்தேகம் இருக்கு. இப்போ புதுசாக இந்த சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான், அதாவது எஸ்டபிள்யூபி, இது எப்படி பண்றது, இல்லை யார் பண்ணணுன்றதை முதல்ல சொல்லிடுறேன். ஸோ ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை உங்களுக்கு இப்போ தேவைப்படாது, நீங்கள் அதுலேருந்து வட்டி மட்டும்தான் நீங்கள் சம்பாதிக்க போறீங்க, அது லாங் டேர்மாக நான் ஃபிக்ஸட் டெபாசிட்ல மட்டும்தான் ரினியூ பண்ணிட்டே இருக்க போறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த எஸ்டபிள்யூபி. ஏன் அப்படின்னா, ஸோ எஸ்டபிள்யூபியை பொறுத்தவரையிலும் ஒரு லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுவீங்க. ஸோ இந்த லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வித்ட்ராயல் பண்ணிட்டே இருப்பீங்க. ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முதலீடு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபங்க்ஷன் ஆகிற ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ லாங் டேர்மில் அதோடைய க்ரோத் இருக்கும். ஸோ ஒரு நல்ல ரிசல்ட் வேணும்னா மினிமம் 15லேருந்து 20 வருஷமாச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பணத்தை டெபாசிட் பண்ணி வைக்கணும். நீங்கள் வித்ட்ராவல் பண்ணால் கூட அந்த பணம் வந்து வளர்ந்துட்டே இருக்கும். பட் மினிமமாக 15லேருந்து 20 வருஷம் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகே, அப்போ தான் மட்டும்தான் உங்களுக்கு இது லாபமாக இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தான் போட போகிறேன், அப்போ எனக்கு வித்ட்ராயல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு லாபமான விஷயம் கிடையாது. நீங்கள் இதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ லாங் டேர்மில் எனக்கு ஒரு ஃபண்ட் வச்சுருக்கேன், ஒரு 50 லட்சம் வச்சுருக்கேன், 1 கோடி வச்சுருக்கேன், ஸோ எனக்கு ஒரு பணம் வருது, இந்த பணத்தை நான் இன்வெஸ்ட் பண்ணணும், பட் இதுலேருந்து எனக்கு இப்போ பணம் தேவையில்லை, எனக்கு ரிட்டர்ன்ஸ் மட்டும் வந்தால் போகிறோம்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான். ஸோ உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள், பண்ணி தரலாம். தேங்க்யூ வெரி மச்.